வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா சாச்சனை சொல்லியிருப்பாங்க. அதாவது முத்துக்குமரா, நீ வந்து உன் கேமை விட்டுட்ட, நீ வந்து கேம் ஆடணும், கப்பு அடிச்சுட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னை வரைக்கும் முத்துக்குமரன் வந்து சாச்சனா இருந்தனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முத்துக்குமரனே திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இது தேவையெல்லாம் போயிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதனால இவர் கேமே போச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முழங்கி தள்ளிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து எல்லாம் நான் தாண்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் இறங்கி விளையாட போறாரு. அதுக்கான ஆயத்த பணிகள்லையும் இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லணும். வீட்டில் இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா டப்பா அருணுக்கு எதிராகவே திரும்பிட்டாங்க. அதனால டப்பா அருணால இனிமேல் தாக்கு பிடிக்க முடியாது, விஜய் விஷால் சப்போர்ட் பண்ணாதான் உண்டு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அடிக்கிறாங்க, இங்கிட்டு தீபக் அடிக்கிறாரு, இங்கிட்டு மஞ்சரி அடிக்கிறாங்க. என்ன ஆட்டம் போட்டுட்டு முத்துக்குமரெல்லாம் மண்டையில தட்டி உட்கார வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணல, அவனுக்கு தரமான செருப்படி அப்படின்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டப்பா அருணா இருக்கட்டும், சத்யாவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் எதுக்கு உள்ள இருந்து, ரயானா இருக்கட்டும், உள்ள இருந்து என்ன பண்றாங்கன்னு தெரியவே இல்லை. சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா இருந்தாலும் போகும்போது நம்ம எல்லாரும் கண்ணீரில் வந்து இது பண்ணி இந்த பொண்ணு எதுக்குடா வெளில போனாங்க அப்படின்ற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா பண்ண வச்சாங்க. நேற்று வந்து அவ்வளோ ஒரு கண்ணீர் மல்க பார்த்தீங்கன்னா வெளியில் போனாங்க. இருந்திருக்கலாமேடா சாச்சனா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணுச்சு. இவ்வளவு நாள் அழுவாத முத்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கண்ணீர் விட்டு கதர்னாரு. அதை நம்ம எல்லாரையும் பார்க்க முடிஞ்சிச்சு. நேற்று நான் அவருக்கு அநீதி தான் நடந்துச்சு. அதாவது எல்லாரையும் வந்து ரயான், ராணவ் இவனுங்களோட பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கேவலமானவர் தானே. இவனுங்கள்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஆட்கள், எவ்வளோ ஓட்டுக்கள் விழுவுது, முத்துக்குமரனுக்கு என்ன சொற்ப ஓட்டுகள் தானே விழுது. அதனால முத்துக்குமரனை காப்பாற்றாம இருக்கிறது நல்லது தானே அப்படின்ற மாதிரி எச்ச வேலைகள் நேற்றுமே பார்த்தாங்க. கை தட்டுறதெல்லாம் கட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம். ஜாக்லினா இருக்கட்டும், சௌந்தர்யா இருக்கட்டும், விஜய் சேது முறைப்பாங்க, மனசுக்குள்ள திட்டுறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியுது. டப்பா அருண் முறைப்பான், இவனுங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இவனுங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காப்பாற்றுவாங்க. ஒருத்தனை மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த சப்போர்ட்டே காட்டக்கூடாது அப்படின்றதுக்காண்டி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு தொடர்ந்து அநீதி தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து நாமினேஷன்லேயே இல்லை, நாமினேஷனில் இருந்தும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம். இந்த வாரம் வந்து டப்பா அருணா இருக்கட்டும், தர்ஷிகாவா இருக்கட்டும், நம்ம ரயானா இருக்கட்டும், சத்யா வசமாக சிக்குவீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யார் வெளில போனால் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாரு அப்படிங்கிறதே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.